மெட்ராஸ் டு சென்னை. கதை, வசனம், இயக்கம் பம்பாய் சாணக்யா. மெட்ராஸ் டு சென்னை. ஸ்டோரி, டயலாக் அண்ட் டைரக்ஷன் பாம்பே சாணக்யா. எப்படித்தான் வந்து முடியும்னு எனக்கு தெரியும். இந்த வீட்டை எப்படி என்னோட ஆக்கிக்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன். என்ன பண்ணுவேன்? என்ன வேணாலும் பண்ணுவேன். தேவைப்பட்ட ஒன்னையே. சாப்பிடலாம்னா நானும் உன்னை சாப்பிடலாம், தப்பே இல்லை. நாட்டே ரெண்டா பிரிச்சுட்டா இந்தியா பாகிஸ்தான். வீடு வீடு பொல்லாத வீடு. மனசு ஆற மாட்டேங்கிறா. குழந்தைகிட்ட சொன்னா அவ வருத்தப்படுவான். இந்த மனசுக்குள்ளி வச்சு பூட்டி வச்சுக்க முடியல. உன்னை நான் ரொம்பவே கட்டிச்சு வளர்த்துட்டேன்டா. அதுக்கு பதில் நீ கொடுக்குற மாதிரி அவன் என்னெல்லாம் பேசிட்டு போயிட்டான். ஈஸ்வரா, இன்னும் நான் என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ? என்ன எல்லாத்தையும் ரகு கிட்ட கொட்டி தீர்த்துக்கலாம். வேண்டாம், பதில் சொல்ல முடியாம அவன் இன்னும் தவிச்சு போவான். என்ன சொல்றதா இருந்தாலும் எங்ககிட்டயே சொல்லு. யாருக்கிட்ட சொல்லி என்னடா பிரயோஜனம்? வெடிச்ச சிதறன வாக்கில் திரும்ப அள்ள முடியுமாடா? நிமிஷமா என்னெல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க. எனக்கு அவனுக்கு 8 வயசு வித்தியாசம் தான். இந்த தோல்ல தூக்கி போட்டு வளர்த்தா அவனை. அப்படிப்பட்டவன் என்ன பார்த்து. சரிப்பா, சரி விடுங்க. அதையே நினைச்சுட்டு இருந்தேன்னா உங்க மனசு மட்டும் இல்லப்பா, உடம்பும் பலகீனமாயிடும். அதுக்கு இல்லடா, அன்னைக்கு கோச்சிட்டு வீட்டை விட்டு போனவன் எங்க போனா என்ன ஆனான்னு ஒன்றும் தெரியல. ஆச்சு, இன்னோட 2 நாள் ஆக போறது. நானும் தெரிஞ்ச வாழ்க்கெல்லாம் விசாரிச்சிட்டேன்ப்பா, எங்கேயுமே வரலங்கிறான். அப்பா, இலை போட்டாச்சு, சாப்பிட வரையலா? அவன் வேணா நம்மளை எல்லாம் வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போயிருக்கலாமா. ஆனா இங்க மனசு கிடந்து தவிக்குதுமா. தொண்டையை விட்டு சாதம் இறக்க மாட்டேங்கிறதுமா. எனக்கு பசிக்கல, நீங்க போய் சாப்பிடுவோம். அப்பா, உங்களுக்கே நன்னா தெரியும், நீங்க சாப்பிடலன்னா நாங்களும் சாப்பிட மாட்டோம்ப்பா. நாங்க மட்டும் என்ன பிடிச்சாப்பா சாப்பிடுறோம். அதுக்காக வயத்தை காய போட்டா மட்டும் சித்தப்பா திரும்பி வந்துட போறாரு. நீ சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன் தாத்தா. ப்ளீஸ் தாத்தா, தாத்தா. ஜீரணிக்க முடியலம்மா, என்னால ஜீரணிக்க முடியல. அவனா இப்படி பேசிட்டு போனாலும் இன்னும் என்னால நம்ப முடியலம்மா. அவன் இப்படி பேச மாட்டான். யாரோ அவனை தூண்டி விட்டு இருக்கான். அது யாருன்னு எனக்கு தெரியல. அப்பா, சில சமயம் நாட்டு நடப்பு கூட நம்மளை இப்படிலாம் பேச தூண்டும்பா. அதோட விளைவுதான் சித்தப்பா இப்படி பேசி போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். குடும்பம் பெருசானாலே பிரச்சனைகள் தான்ப்பா. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கு. அதனாலேயே சண்டை, பூசல்னால விரிசல், விரிசல்னால பிரிவு, பிரிவு பிளவாகும், பிளவு பங்கு கேட்கும், பங்குனால பங்காளி சண்டை, கூட பிறந்தவாளே விரோதிகளா மாறிடுறாங்க. உறவுகளுக்கே அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. இந்த அர்த்தம் அனர்த்தம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற நிலைமையில நான் இல்லடா. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், உங்க 2 பேர் காலம் முடிகிற வரைக்கும் இந்த வீடு இப்படித்தான் இருக்கணும். வேற யார் கைக்கும் போக கூடாது. சத்தியம் பண்ணி கொடுங்க. ரகுராம முன்னாடி சத்தியம் பண்ணி கொடுங்க.
அன்னைக்கு வீட்டை விட்டு போனவர் தான் எங்கள் சித்தப்பா. என்ன ஆனார் ஏது ஆனார்னே தெரியல. ஒரு தடவை 2 தடவை எங்கள் அப்பா கிட்ட அதை பற்றி பேச வாயெடுப்பேன், பேசாதேன்னு விடுவேன். ஆனால் எங்கள் அப்பா எல்லாத்தையும் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுவார். எதிர்காலத்தில் அப்பா மேலே பையனே கையை ஓங்குவான்னு சொன்னார். அவர் காலத்தில் அண்ணா மேலே தம்பியே கையை ஓங்கிட்டார். அவர் முடிஞ்சு போயிட்டார். வேதனை தாங்காமல் ஒரு நாள் ஒரேடியாக போயிட்டார். என்னுடைய தோட்டத்துலேயும் நிறையா மாறுதல்லாம் வந்தது. எனக்கு கொஞ்சம் பயந்த சுபாவம். அப்போல்லாம் வெளியில் போனால் பூனலை அறுக்கிறா, குடுமியை வெட்டுறான்னு சொன்னான். பயந்து போய் குடுமியை எடுத்துட்டேன், கடுக்கனை கயிற்று போட்டுட்டேன். காலத்துக்கு தகுந்த மாதிரி நானும் என்னை கொஞ்சம் மாற்றிட்டேன். நாட்கள் வாரங்கள் மாசங்கள் வருஷங்களா ஆச்சு. எங்களுக்கு வயசாச்சு. உங்களை பெத்தவாளும் வளர்ந்தா, அவளோட அவள் வாயும் வளர்ந்தது, நாக்கும் நீண்டது. எங்க குடும்பத்திலேயே கேள்விப்படாத ஒரு விஷயம் அன்னைக்கு நடந்தது. அது அப்படியே போட்டோ மாதிரி என் மனசுல பதிஞ்சிடுச்சு. நாங்கெல்லாம் சந்தோஷமா பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம். வடிவேலு வந்தான், விஷயத்தை போட்டு உடைச்சான். தாயம் போடு. தாயம் போட்டா அம்மாவை வெட்டிடலாம். மோகன், அம்மா வெட்டுறதுல ஏன் குறியா இருக்க? 2 பேரும் அச்சானா பேசுறத கொஞ்சம் நிறுத்துறடா. அவ கிடக்கா விடுறா. காய தானே வெட்ட சொன்னா, ஆளையா வெட்ட சொன்னா. நீ போடுறீ 2. The Hindu, 25th December 1985. இது எங்க அப்பா பழக்கம். சரி, அப்படித்தான் ஆரம்பிப்பேன். எம்ஜிஆர் ஸ்டில் கிரிட்டிக்கல். எம்ஜிஆர் நினைச்சா கவலையாக தான் இருக்கு. நான் என்ன அமெரிக்கா போனான்னு, எந்த தேசத்துக்கு போனான்னு மேலே இருக்க ஒருத்தர் நிர்ணயம் பண்ணிடுறான், அது பிரகாரம் தானே நடக்கும். இப்போ அழைப்பு வந்ததுன்னா நாமளும் கலக்க வேண்டியது தானே. போன் அடிக்கிறத யாராவது எடுக்கிறது? ஆமா, போய் போன் எடுப்போம். உடனே பக்கத்து வீட்டுல இருக்கிற வடிவேல கூப்பிடு, இல்ல எதிர்த்தாத்துல இருக்கிற வனஜாவை கூப்பிடும்பா. இந்த தெருலயே நம்மாத்துல மட்டும் போன் இருக்கிறது நம்மளை விட மற்றவாளுக்கு தான் உபயோகமா இருக்கு. ஹலோ ஹலோ, யாரும் தெரியல. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் சுண்டல். பீச்சில் விற்கிற மாதிரி வித்துட்டு வரேன். பீச்சுக்கு போனேன், அப்படியே எல்லாருக்கும் சுண்டல் வாங்கிக்கிட்டு வந்தேன். இந்த பீச்ல கிடைக்கிற சுண்டலோட டேஸ்டே தனி. என்ன சொல்ற நீர்ஜா? அவளை கேட்டா அவளுக்கு என்ன தெரியும்? பீச் பக்கமே போறது கிடையாது. போடுறீ. ஏன் நீரஜா அப்படியா? இப்ப எதுக்கு இந்த கர்ண கொடூரமான சிரிப்பு வந்தது? சிரிச்சேன். இதுக்கெல்லாம் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா, இல்ல தடை தான் போட முடியுமா? உலகத்துல 2 விஷயத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஒன்னு தும்மல், இன்னொன்னு காதல். குழந்தைகளை வச்சு ஏனா பேச்சு பேசுறேன்? ஆமா, நாம தான் நினைச்சுக்கிட்டோம் குழந்தைங்கன்னு. ஏண்டா மோகன், என்ன பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க? தேரே மேரே பீச் மே அப்படின்னா என்னடா அர்த்தம்? யாருங்கண்டா எனக்கும் உனக்கும் பீச்ல அப்படின்னு தான் இருக்குமா? ஹிந்தி தெரியாம ஏதாவது உளராத. தேரே மேரே பீச் மே கேசா ஹே யே பந்தன் அப்படின்னா உனக்கும் எனக்கும் இடையில எப்படிப்பட்ட ஒரு இணைப்புன்னு அர்த்தம். ஆக மொத்தத்துல இது ஒரு காதல் பாட்டு. இந்த டிரான்சிஸ்டர் மோகம் வந்தாலும் வந்தது, எல்லாரும் அதை அப்படியே காது பக்கத்துல வச்சுட்டு அந்த காது என்னத்துக்கு ஆகுது? நீ வேணா பாரு, எதிர்காலத்துல காதுக்குள்ளேயே வச்சுக்கிற மாதிரி ரேடியோவும் கைக்குள்ளேயே வச்சுக்கிற மாதிரி டெலிபோனும் வரப்போறது. இவன் ஒருத்தன் உடனே ஆரம்பிச்சிருவான் எதிர்காலத்தை பத்தி. மோகன், ஆஸ்திரேலியாவுக்கு போன நம்ம இந்தியா எப்படிப்பா விளையாடுறாங்க? நம்ம பையன் ஸ்ரீகாந்த் பேட்டிங் எப்படி? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தூர கல்பிட்டா. ஆஸ்திரேலியா 262 ஆல் அவுட். சரி, இந்தியா 445. நம்ம ஸ்ரீகாந்த் நம்ம டாப் 89 பால்ல 86 ரன் வித் 16 ஃபோர்ஸ். ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, பார்க்கலாம். ஐயோ, அடுத்த சாத்த வச்சுட்டு வந்தேன். இந்த விளையாட்டு முழுக்க மறந்துட்டே அடி பிடிச்சிட்டு போயிருக்கு. நீங்க விளையாட ஆரம்பிச்சா உங்களுக்கு உலகமே மறந்துடுவேன். வடிவேலு, இந்த போன் எடு.
ஹலோ ஹலோ ஹலோ. ஏண்டா ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு இருக்கே, பேசேண்டா. நான் மட்டும் பேசி என்ன பிரயோஜனம்? அந்த பக்கத்துல இருந்து பேச வேண்டாமா? போன் கட் ஆயிடுச்சு. சித்த முன்னாடி நான் எடுத்தேன், இப்படிதான் கட் பண்ணிட்டான். ஒருவேளை ஆம்பளை குரல் பிடிக்கலையோ என்னவோ. அடுத்த தடவை போன் வந்தா நீரஜா நீ எடு பேசுவான். வடிவேலு, நீ வந்ததுலேருந்து பார்க்குறேன் என்னவோ பூடகமா பொடி வச்சே பேசிட்டு இருக்க. சீனா, நான் பொடியும் வைக்கல வெடியும் வைக்கல. ஒரு விஷயத்தை பார்த்தேன், அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல. நீரஜா, மாமா சொல்றபடி இந்த தடவை நீங்க போன் எடு. என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம். இல்லடா, அவளை போய் போன் எடுக்க சொல்றேன். அவ எடுத்தா தான் பேசுவான். ஏன்னா போன் அவளுக்கு தான். சீனா, நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லாம என்னால இருக்க முடியாது. நீரஜா பீச் பக்கமே போனது இல்லைன்னு சொன்னாங்களே. நேத்து அவளை பீச்ல பார்த்தேன். அப்பவும் தனியா இல்ல, கூட வேற ஒரு பையன் இருந்தான். மணல்ல 2 பேரும் தனியா உட்காந்துருந்தான். என்னது இது 2 பேருங்கிற அப்புறம் தனியாங்கிறல? இவன் ஒருத்தன் இப்போ கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸை கண்டுபிடிச்சிட்டு. சீனா, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கலையா? எனக்கு புரிஞ்சு போச்சு. நீரஜா, மாமா சொல்றது உண்மையா? யாருடைய அவன்? அப்பா இன்னுமா நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்கணுங்கிற நிலைமையில இல்லடா. எனக்கு தெரியும். இதுக்கெல்லாம் காரணம் இப்ப வர சினிமாக்கள். அவளை கெடுத்து குட்டிச்சவராக்கள். இதுக்குதான் ஆரம்பத்துல இருந்து முட்டினேன், இவளை காலேஜ் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு. ஆனா அம்மா தான் நம்ம குடும்பத்திலேயே முதல்ல ஒரு பொண்ணு பெரிய படிப்பு படிக்க போறா, அவளை தடுக்க வேண்டாம்னு சொன்னா. படிப்பு, பெரிய படிப்பு, அதான் படிச்சுட்டு வந்து நிக்கிறாளே. காதல் படிப்பு சொல்றதுக்கே நான் கூசல். அது என்ன கெட்ட வார்த்தையா நாக்கு கூசத்துக்கு? நான் செஞ்சது எதுவும் குத்தமோ பாவமோ கிடையாது. நீ 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 பேசாத. நீ பண்ணிருக்கிற காரியத்துக்கு நாங்க யாரும் வெளியில தலை காட்ட முடியாது. எந்த குடும்பத்துல வந்து எந்த மாதிரி காரியம் பண்ணிருக்கா பாரு. நான் என்ன கொலையை பண்ணிட்டு வந்து நிக்கிறேன்? எல்லாரும் சுத்தி வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்கேன். எல்லாம் அம்மா கொடுக்கிற இடம். இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சது உன்னை உண்டியிலேன்னு பண்ணிடுவா. எனக்கு வர கோபத்துக்கு அப்படியே என்ன கொல்ல கொலை தோண்டி பண்ணிச்சிருவியா? என்ன திடீர்னு சத்தம்? உன் செல்ல பொண்ணு நீரஜா என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? யாரையும் இஷ்டப்படுறாளோ. வந்து அதுல என்ன நாசுக்கு வேண்டியிருக்கு? காதலிக்கிறாள் போட்டு உடைய. அதையும் அப்பா கிட்டே தைரியமா சொல்றான். நீரஜா, இவா சொல்றது உண்மையா?